நான் இருந்து என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்தனனோ, அதே போல நான் இல்ல அப்படின்னாலும், என்னோட குடும்பத்த வந்து அந்த காப்பீட்டு பணம் வந்து காப்பாத்தும். அப்படின்னா நெறைய பேர் இப்போ வந்து அது ஒரு அபசகுனமா நெனைக்கிறாங்க. இப்ப எங்க கண்டிப்பாங்க சார். போட்டா நான் இறந்துருவேனே! நாம இருக்கும்போதும், நம்ம இல்லாதபோதும் நம்ம குடும்பம் எப்பயும் சேஃப்டியா இருக்கணும் சார். இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போதே வந்து எடுத்து வைக்கிறது தான் சார் புத்திசாலித்தனம். ஓகே, இந்த ஓகேங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அதுவும் இளம் வயதிலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரீமியமும் ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் நம்ம குடும்ப பாதுகாப்பும் இதுல அடங்கும் சார். ஸோ இது வந்து வருமுன் காப்போம். அதுதான் சார். நம்ம எல்லாமே நம்ம முன்னோர்கள் நெறைய சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கு, பிபி இருந்தாலுமே நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. அது போக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும் நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதையும் நம்ம அடாப்ட் பண்ணி, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பா நாமினிய நம்ம யாரு குடுக்குறோமோ, அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம இத எடுத்திருக்கோன்றது தெரியணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சார். நெறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த டெர்ம் இன்சூரன்ஸ போட்டுட்டு அவங்களோட நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது, நமக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். கணவர் நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப நான் இல்ல, என்னுடைய வருமானம் வந்து நின்னு போச்சு 0 அப்படின்னா, ஆகுது. 0 ஆகுதுன்னா, என் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? என்னோட குழந்தை என்ன ஆகும்? இப்போ சிபிஎஸ்சில இருந்து அவங்கள நம்ம நார்மல் ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்த வேண்டியது இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க எத்தன நாள் காப்பாத்துவாங்க? கண்டிப்பா, அண்ணன், தம்பிங்க கண்டிப்பாங்க. எத்தன நாள் காப்பாத்துவாங்க? அதெல்லாம் வந்து புரியுதுங்க சார். பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்துட்டா, நம்ம எப்பயுமே நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து மருத்துவ செலவுக்காக நம்ம யாரும் எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லைங்க சார். கண்டிப்பாங்க சார். ஸோ ஏதோ வந்தது அப்படின்னா, அங்கங்க கடன வாங்கணும், அண்ணன்கிட்ட வாங்கணும், மச்சான்கிட்ட வாங்கணும் அப்படின்றது மாதிரி தான் சொந்த பந்தங்கள்ட்ட நம்ம கடன வாங்கி தான் நம்முடைய செலவுகள் பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னும் வந்து சென்டிமென்டலா என்ன நடக்குது அப்படின்னா, அது எத்தன லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நெறைய குடும்பங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ்னால, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால நெறைய பாதிப்பு, நெறைய கடனாளி ஆகுறாங்க சார். இப்ப நான் எதுவுமே ஷேர் ஷேர் பண்ணவே பண்ணிக்கல. இல்ல அவரு. ஸோ அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, திரும்ப அந்த அம்மாவோட நான் ஃபாலோ பண்ணி, அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொண்டு வந்து குடுத்து, ஒரு 30 டேஸ்க்குள்ள அவங்களோட அமௌண்ட் ரூ. 5,00,000 வந்து அவங்க சூப்பர், வீட்டுக்கு சூப்பர், போச்சுங்க சூப்பர் சார். சார். இப்போ அவங்க பையன் இருக்கும்போது சம்பாரிச்சு குடுத்துட்டாருங்க சார். அந்த அம்மாவ பார்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பா, இப்ப அந்த அம்மாவ கண்டிப்பாங்க. பார்த்துக்கிறதுக்கு யாருமே யாரும் இல்ல. இல்ல. இந்த பணம் வந்து அந்த அளவு ரொம்ப உதவிகரமா இருந்தது கண்டிப்பா. அவங்களுக்கு. நம்ம போட்டா இறந்துருவோம். நாம செத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்த வச்சு நம்ம குடும்பம் என்ன இது பண்ண போறாங்களா? அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல ஆனா அவரே இல்லனாலும் நம்ம அடுத்து சாப்பிடணும். நம்ம அ குழந்தைங்க படிக்கணும் இல்லைங்க சார். கரெக்ட் சார். இத ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். சார். ஆமா. டெர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஆமாங்க சார். அந்த இன்சூரன்ஸ் எடுத்த விஷயத்த வந்து நாமினியோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கணும்னு தெரியும், சொல்றீங்க சார். தெரியும், சூப்பர், தெரியும். சூப்பர். இப்ப நம்ம டூ வீலர்ல போயிட்டுருக்கோம். ஹெல்மெட் இல்லாம போறோம். நமக்கு வந்து ஒரு ஒரு ரூ. 10,00,000 நம்ம வந்து ஒரு பெர்சனல் ஆக்சிடென்டல் கவரேஜ் எடுத்திருக்கோம் அப்டின்னா, நீங்க ஹெல்மெட் இல்லாம போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா, அந்த காப்பீட்டு நிறுவனம் வந்து பணத்த குடுக்க மாட்டாங்க. லைஃப் இஸ் பாசிபிலிட்டி தான் சார். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். எப்ப லைஃப் என்ன ஃபுல்லா வேணா ஆமா. கண்டிப்பா. நம்ம லைஃப் வந்து எனி டைம் எதுனாலும் நடக்கலாம். இதுல வந்து இல்ல நான் கம்பல்சரி எல்லாருமே இப்போ இந்த காய்ச்சல், சளி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு இல்லனாலும் ஒரு 50லேருந்து ரூ. 1,00,000 பெரிய வியாதி வரலனாலுமே, ஆமா. ரூ. 1,00,000 வரைக்கும் 50,000 அட்லீஸ்ட் ஒரு 50,000 வரைக்குமான நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணிருவோம். சோ கண்டிப்பா. அதுக்கு ஒரு 25,000 பண்ணிட்டா இது எல்லாத்தையுமே நீங்க இது பார்த்துக்கலாம். வந்து ஒரு செலவா நினைக்கிறோம். ஆனா ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்டின்னா, அந்த பணம் வந்து அன்னைக்கு அது பெருசுங்க சார். பெருசு. 10,00,000 நம்ம போய் கடன் வாங்குறதுக்கு பேசாம ஒரு 10,000 20,000த்துல ஒரு ஆமா. இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் போட்டுறலாம். போட்டுருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் 10 வருஷம் கட்டிட்டேன். ஒரு 25, 25,000 கட்டியிருக்கிறேன்னா, ஒரு ரூ. 2,50,000 நான் கட்டியிருப்பேன். 10 வருஷத்துல. எனக்கு ஒரு 11வது வருஷத்துலயோ, இல்ல 12வது வருஷத்துலயோ ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்ல சம்திங் ஏதோ எனக்கு நடக்குதுங்க சார். கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு எதுவும் நடக்காத வந்து ரொம்ப ரேருங்க சார். ஏதோ ஒரு கண்டிப்பா, வகையில கண்டிப்பா. நடக்கும். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இல்ல இது பட் பாசிபிலிட்டீஸ் ஆ தானங்க சார். ஏதோ ஒரு வகையில நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து குறைஞ்சது ரூ. 10,00,000 நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் கட்டுனது ரூ. 2,50,000. எனக்கு ஒரு ரூ. 10,00,000 செலவானாலும் மீதி 7,50,000 எனக்கு சேவிங் தானே சார் நினைக்கிறாங்க. இங்க நம்மளுடைய எல்லாருடைய மைண்ட் செட்டுமே என்னன்னா, எனக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்காது. நீங்க ஹெல்மெட்டே நெறைய பேர் போட்டு போக மாட்டான். கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன ஆக போகுது அப்டின்னுவான். கரெக்ட். நெறைய குடும்பங்கள் சார். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால நெறைய கடன் நமக்கு தெரிஞ்சே நெறைய பேர் கடன் ஆயிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்றது கம்பல்சரி உயிர காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம பாடுபடுவோம் சார். கண்டிப்பா, நம்மகிட்ட கண்டிப்பா. ரூ. 1 இல்லனாலும் 10,00,000 கூட நம்ம கடன் வாங்க ரெடியா இருப்போம். ஏன்னா, அது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா. அந்த ரூ. 2,00,000 கவரேஜ் வந்து பெர்சனல் ஆக்சிடென்டலுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல ரூ. 20 நீங்க பண்ணீங்கன்னா போதும். வருஷம் சார். வருஷத்துக்கு ரூ. 20 நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. ரூ. 2,00,000க்கான கவரேஜும் உங்களுக்கு குடுக்குறாங்க சார். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சில இருந்து வரேன். இல்ல ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர்னாவே நான்லாம் பயப்படுவேன். போச்சுடா இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அறுப்பார்றா அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க சார். பட் நீங்க வந்து வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருப்பீங்க. இன்கம் டாக்ஸையும்,
ப்ளஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர் பார்த்தாலே நம்ம வந்து தெரிச்சு ஓடிடுவோம் சார். ஸோ என்னத்துக்கு நமக்கு தேவையில்லாத இப்போ சார் நிறைய 99.9% முக்கியமா இந்தியன்ஸ் நம்ம அப்படி நினைப்போம். ஃபாரின்ல அப்படி கிடையாதுங்க சார். கண்டிப்பா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் ஐயோ அன்னைக்கு போட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வருங்க சார். இப்பவும் சார் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு நடந்ததுக்கு அப்புறமா சார் இது போட முடியுமா? ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. இன்னொன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணுவாங்க. சார் இத போட முடியுமா? அப்படின்ட்டு. நிச்சயமா, நிச்சயமா. நம்ம இன்சூரன்ஸ் போட போகும்போது பயந்து ஓடி இருப்பாங்க. ஆமா. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனா இன்சூரன்ஸ் பணத்தை அவங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நம்மள தெய்வமா தான் சார் கண்டிப்பா பார்ப்பாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சார், நீங்க கட்டுற பணம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம, இன்னொரு ஏதோ ஒரு குடும்பத்துல இந்தியால எங்கேயோ ஒரு குடும்பத்துக்கு உங்களுடைய பணம் தான் போய் அவங்களுக்கு சேருது. அதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணியமான சூப்பர் ஒரு சூப்பர் விஷயம் சார். சூப்பர். கடவுள் ஒரு நம்பிக்கை இன்டைரக்டா ஆக்சுவலி இருக்கிறவங்களுக்கு நமக்காக ஒண்ணு எடுக்கிறோம். ஆமாங்க சார். நாம அதை பயன்படுத்தலன்ற போது யாரோ ஒரு ஒரு இடத்துல அதுக்கு பயன்பட்டிருக்கு. கண்டிப்பா சார். சூப்பர் சூப்பர். இது வந்து உண்மையிலேயே ஒரு மகத்தான செயல் தாங்க சார். நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும், எனக்கு 10 வருஷம் நடந்து எனக்கு இன்னும் எதுவும் ஆகல அப்படின்னு நினைச்சாலும், அந்த நீங்க பணம் திருப்தியா இருக்கலாம். இந்த பணம் வேஸ்ட் போல எவனுக்கோ ஒருத்தனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சார் இப்பவும் என்னோட ஒரு கஸ்டமர் டெய்லி என்ன பார்த்த உடனே சொல்லுவாரு சார். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஆனா என் பணம் இந்த வருஷம் யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருக்கு. யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு அந்த பணம் போயிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க சார். சார் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குங்க சார். இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி பப்ளிக் வந்து பெனிஃபிட்டா கொடுக்குதுங்க சார்? சார் ஒரு நல்ல கேள்விங்க சார். இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான தேவைகள் இருக்கு. ஓகே. ஒரு மனிதனுக்கு வந்து நமக்கு வந்து லைஃப் ரொம்ப முக்கியம்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய வருமானத்துக்கான ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து நம்ம பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதே போல நம்ம போற வண்டி வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து நம்மள பாதுகாக்கணும்னு மோட்டார் நினைப்பாங்க. வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குங்க சார் நம்ம இதுல. ஈவன் வந்து ஃபயருக்கான கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய வகையில இருக்கு. சார் பில்டிங்ஸ்க்கு கூட இருக்குங்களா சார்? ஆமாங்க சார். பில்டிங் கூட இன்சூரன்ஸ் இருக்கு சார். ஈவன் நம்ம கால்நடைகளுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓ. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ், பயிர் ஆமா, ஆமா. அது காப்பீடு திட்டம் இருக்கு. இந்த இருக்கு. வறட்சி டைம்ல எல்லாம் மழை அதிகமா வந்தாலும் அது கொடுப்பாங்க. ஆமாங்க சார். வறட்சி டைம்லயும் ஸோ கொடுப்பாங்க சார். இந்த காப்பீடு அப்படின்றது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப ஒரு எல்லா அத்தியாவசியமான இடத்துலயுமே தேவை இருக்குங்க சார். கண்டிப்பா வேணும் சார். நீங்க காப்பீடு அப்படின்றது நம்ம வந்து ஒரு அதிகப்படியான தொகைக்கு சின்ன ஒரு பிரீமியம் பே பண்றது தான் சார் ஒரு காப்பீடு. ஓகே ஸோ ஓகே. இதுல வந்து கண்டிப்பா ஒரு மனிதரும் இந்த காப்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி காப்பீடு நமக்கு தேவை அப்படின்றத நம்ம ஒரு நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை இல்ல இது என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு தேவை அப்படின்றது அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார். இதுல ஒரு வகையை நான் சொல்லிடுறேன் சார். Okay, என்ன okay. மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்கு, எப்படி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இந்த Okay. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் சார். முக்கியம்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க சார். ஓகே. ஸோ நம்ம இருக்கோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுல ஒரு 10% வந்து நம்ம குழந்தைங்களுக்காக, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கணும் சார். சேவிங்ஸ். சேவிங் ஸ்கீம்ல நம்ம பண்ணி வைக்கணும் சார். இது Okay. வந்து எல்லா சிட்டிசனும் இது கண்டிப்பா பண்ணணும். ஓகே ஓகேங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது அப்போ லைஃப்னா சேவிங்ஸ்ங்க சார். சேவிங்ஸ்ல பியூரா சேவிங்ஸ். ஆமாங்க சார். நம்மளுடைய பின்னாடி ஒரு ஃபியூச்சருக்காக நம்ம கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து டெபாசிட் ஒரு இன்சூரன்ஸா போட்டு வரது வந்து ஒரு சேவிங் ஆமாங்க சார். பர்பஸ். இதுக்கு நிறைய காப்பீட்டு துறைகள் இருக்கு சார். Okay, அதுல okay, நம்ம okay. நல்லதா செலக்ட் பண்ணி ஓகே நம்ம எடுத்து பண்ணணுங்க சார். ஓகேங்க சார். அதுல இன்னொரு வகை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்குங்க சார். லைஃப்லயே. ஆமாங்க சார். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வருமானம் இருக்கு இல்லையாங்க சார். அந்த அது வருமானத்துக்கு ஏத்த அந்த மாதிரி 50,000 வச்சுக்கலாம் சார். 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் அவரு சம்பாதிக்கிறாரு. சரிங்க. 6 லட்சத்துக்கு இன்ட்டு 20 மடங்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒரு ஃபேமிலிக்கு இருக்கணுங்க சார். சரிங்க. ஏன்னா நான் இருந்து என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றணும், அதே போல நான் இல்லை அப்படின்னாலும் என்னோட குடும்பத்தை வந்து அந்த காப்பீட்டு பணம் வந்து காப்பாற்றும். ஓ அப்ப டேர்ம் அப்படின்றது வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு ஆகுது ஒரு பர்சனுக்கு வந்து இல்லாம போகிறாரு அப்படின்னா அந்த டைம்ல கிடைக்க போறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். எஸ் சார். கண்டிப்பாங்க சார். அது எந்த வகையில அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து அது ஒரு அபசகுணமா நினைக்கிறாங்க. இங்க கண்டிப்பாங்க போட்டா நான் இறந்துருவேனே. இல்ல அது ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க. ஆமா.
சோ அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பலைங்க சார். அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த டேர்ம் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னாவே, அப்பயே நம்ம ஆயுட்காலத்த வந்து நம்ம எண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் தாட்ல அத சொல்லியிருப்பாங்க சார். ஆமாங்க சார். ஆனா நான் பாது காப்பீடு பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்க ஸோ சார். இதுல வந்துங்க சார், இப்ப நீங்க ஒரு டைம் காப்பீடு பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம 6,00,000 வருஷத்துக்கு சம்பாரிக்கிறோம். அத 20 மடங்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்டின்னா, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பா கிரியேட் ஆகும் சார். ஓகேங்க சார். நம்ம இல்லனாலும் நம்மளுடைய ஃபேமிலி வந்து சேஃபா இருப்பாங்க. ஆமாங்க அப்படி. சார். ஓகே, நம்ம ஓகே. ஃபேமிலி நம்ம முக்கியம்னு யாரெல்லாம் நெனைக்கிறாங்களோ, நிச்சயமா அந்த டேர்ம் எடுக்கணுங்க சார். டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் சார். நாம இருக்கும்போதும், நம்ம இல்லாதபோதும் நம்ம குடும்பம் எப்பயும் சேஃப்டியா இருக்கணும் சார். ஓகே, ஓகே. அது நெறைய விளம்பரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. இப்ப ஸோ கூட அது ஒரு மாரி கான்ட்ரோவர்ஷியல் கூட ஆமாங்க போயிட்டு சார். இருந்ததுங்க நம்ம சார். நிச்சயமா வந்து ஒரு குடும்ப தலைவன் வந்து முதல்ல பண்ண வேண்டியது இந்த டெர்ம் டேர்ம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ங்க சார். ஓகே, ஓகேங்க தன்னுடைய சார். வருமானத்துக்கு இந்த பணம் வந்து நம்ம குடும்பத்த காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறது தான் சார் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, ஓகேங்க ஒவ்வொருத்தரும் சார். இத எடுத்திருக்கணும். இது தன்னுடைய வருமானத்துக்கு ஏத்த மாரி நம்ம அவங்க பண்ணிக்கலாங்க சார். சேவிங்ஸும் அதே போல தான் நம்மளுடைய வருங்கால தேவைகளுக்காக இப்பவே நம்ம சோ ஆல்மோஸ்ட் வந்து லைஃப்பும் டேர்மும் ஒரே மாரி தாங்க சார். ஆமாங்க சார். ஓகே, ரெண்டுமே ஓகே, ஒரே ஓகேங்க மாரி சார். தான். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு சார். சரிங்க சார். இதுலயும் வந்து நெறைய ஒரு கான்ட்ரோவர்சிலாம் இருக்கு. இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போதே வந்து எடுத்து வைக்கிறது தான் சார் புத்திசாலித்தனம். ஓகே, இந்த ஓகேங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அதுவும் இளம் வயதிலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரீமியமும் ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் நம்ம குடும்ப பாதுகாப்பும் இதுல அடங்கும் சார். இது தனி மனிதனாவும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம குடும்பத்துக்கு சேர்த்தும் ஃபேமிலியா சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆமா ஓகே, சார். ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டா நெறைய அப்கிரேடேஷன் வந்துருச்சு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு. நம்ம அப்பா, அம்மாவ கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாமியார், மாமனாரையும் நம்ம இதுல உள்ள சேர்த்துக்கலாம். அந்த மாரி நெறைய ஹெல்த் அப்கிரேடேஷன் இன்சூரன்ஸ்ல வந்தாச்சுங்க சார். அப்கிரேடேஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து வருமுன் காப்போம். அதுதான் சார். நம்ம எல்லாமே நம்ம முன்னோர்கள் நெறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வந்தது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். நமக்கு ஓகே, எதுவும் ஓகேங்க சார். நோய் நொடி இல்லாதபோது நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கு, பிபி இருந்தனாலுமே நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. குடுக்குறேன். ஓகே, பட் ஓகேங்க இந்த சார். சரியான நேரத்துல நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க சார். ஓகே, ஓகே. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். அதாவது டெர்ம் இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணோம்னா சார், இப்போ வந்து நான் ஒரு ரூ. 50,000 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுபோல என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலி வந்து ஒரு சேஃப்டியான ஒரு என்வைரன்மென்ட்ல நான் இருக்காங்க வந்து சார். பார்த்துக்கிறேங்க சார். இப்போ நான் இல்ல அப்படின்ற பட்சத்துல, என் குழந்தை வந்து அத வந்து ஒரு ஒரு மனிதனும் கண்டிப்பா நெனச்சு பார்க்கணும் சார். இது வந்து அபசகுனமா நெனைக்கிறாங்க. பட் ஒரு ஒரு மனிதனும் அத வந்து நெனச்சு பார்க்கணும். இப்ப அந்த குழந்தை வந்து நான் இருக்கிற வரையும் சம்பாரிச்சு குடுக்குறேன். அழகா வந்து சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் என்னால குடுக்க முடியுது. ஓகேங்க அப்பா, சார். அம்மாவ பார்த்துக்க முடியுது. ஒய்ஃப வந்து அவங்க கேட்கிறத நான் வாங்கி தர முடியுது. இப்ப நான் இல்ல, என்னுடைய வருமானம் வந்து நின்னு போச்சு 0 அப்டின்னா, ஆகுது. 0 ஆகுதுன்னா, என் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? என்னோட குழந்தை என்ன ஆகும்? இப்போ சிபிஎஸ்சில இருந்து அவங்கள நம்ம நார்மல் ஸ்கூலுக்கு வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு சேர்த்த வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாங்க சார். ஃபேமிலி வந்து ஒரு ஏன்னா ஒரு மாசம் 50,000 இருந்துச்சு. வருஷம் ஆமா, 6,00,000 அப்படின்னு இருக்கும்போது, ஆமா. அவங்க ஒரு லெவல்ல வந்து நம்ம படிக்க வச்சுட்டு இருப்போம் படிக்க சார். வச்சுட்டு இப்போ இருக்கோம். 0 அந்த 6,00,000 இல்ல 0 அப்படின்றபோது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழ இறங்கி வந்து தான் கண் சார் க ஆக வேண்டிய ஆமா, சிச்சுவேஷன். ஆமா, கரெக்ட் ஆமா தாங்க சார். சார். ஒருத்தரும் இத நெனச்சு போகணும் சார். இது ஓகே, வந்து ஒரு ஓகே. விளையாட்டா, ஒரு இதுவா கொண்டு போகாம, கண்டிப்பா நம்மள நம்பி வந்து இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டான விஷயம் சார். ஃபேமிலில ஒருத்தர் இல்ல அப்படின்னா, அடுத்த நாள்ல இருந்து அந்த ஃபேமிலி உடைய சிச்சுவேஷனே டோட்டலா தலைகீழா மாறுங்க சார். நம்ம சொந்தக்காரங்க எத்தன நாள் காப்பாத்துவாங்க? கண்டிப்பா, அண்ணன், தம்பிங்க கண்டிப்பாங்க. எத்தன நாள் காப்பாத்துவாங்க? அதெல்லாம் வந்து முடியாதுங்க சார். பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்துட்டா, ஒரு ஒரு மனைவியும் நெனைக்கிறது என்னன்னா, தன்னுடைய கணவர் என்ன சம்பாரிக்கிறாரு? அதுல எப்படி சேவ் பண்ணலாம்? அவரு நிச்சயமாங்க. அந்த இது கண்டிப்பா இருக்கணும் சார். ஸோ இந்த டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரையும் கண்டிப்பா ஒரு ஒரு குடிமகனும் எடுக்கணும் சார். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏழை விவசாயிகள்ல இருந்து, நம்ம அதேபோல கூலி தொழிலாளிகள்ல இருந்து எல்லாருக்குமே டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. சார் நம்ப நெறைய நெறைய வெ கேட்டகரில இருக்கு இல்லைங்க சார். இருக்குங்க யா சார். எனக்கு தகுந்த மாரி நான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாங்க சார். இப்போ ஓகே, ஒரு ரூ. ஓகே. 100 ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தகுந்த இன்சூரன்ஸ் இருக்கு. ஓ! இது வந்து ஆனா இன்கம்ம பேஸ் பண்ணி தான் நமக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் டெர்ம் இருக்குங்க சார். இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க சார். ஓகே, 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 ஸோ இது ஓகே. ஒரு ஒரு குடிமகனும் கண்டிப்பா எடுக்கணும் சார். எடுக்கணும். அது போக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும் நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதையும் நம்ம அடாப்ட் பண்ணி, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான இந்த டெர்ம் இன்சூரன்ஸ்ல என்ன அப்படின்னா, கண்டிப்பா நாமினிய நம்ம யாருக்கு குடுக்குறோமோ, அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம இத எடுத்திருக்கோன்றது தெரியணும். கண்டிப்பாங்க சார். சூப்பரான விஷயங்க சார் இது. ஏன்னா, இப்போ நான் ஒரு ஒரு சாலை விபத்துல இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்திருக்கேனா என்னன்றது தெரியாது. தெரியாது. அவங்க போயிட்டு அலையணும், தேடணும். இது ஒரு எந்த நாமினி கம்பெனிய போய் கேட்பாங்க? எந்த கம்பெனிய போய் கேட்பாங்க. சரியா சொன்னீங்க. ஸோ அத போக என்ன பண்ணணும், நாமினிய கிட்ட நம்ம கண்டிப்பா மனம் விட்டு பேசணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நெறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த டெர்ம் இன்சூரன்ஸ போட்டுட்டு அவங்களோட நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது,
நமக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். கணவர் நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் அதனால இல்லனாலுமே நமக்கான தேவைகள அவர் பண்ணி குடுத்துட்டு போறாருன்றப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல இருக்கு. ஒரு பாண்டிங் கிரியேட் சூப்பர், ஆகும் சார். சூப்பர், சூப்பர் ஸோ சார். இது எல்லாமே நம்ம எந்த அளவு பாசிட்டிவா எடுத்துக்கிறோமோ, அந்த பாசிட்டிவ் தான் சோ சார் இதுல. நீங்க சொல்ற விஷயம் டேர்ம் அப்படின்றத நெகட்டிவா எடுத்துக்காம, இதுல என்னென்ன பாசிட்டிவா இருக்குதோ அத நினைச்சு கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் டேர்ம் பண்ணணும் அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க சார். இது எடுத்துக்கணும் சார். ஓகே, ஓகே. இப்ப டெர்ம் இன்சூரன்ஸ்ல என்னோட கிளையன்ட்டுக்கு ஒரு இதே அனுபவம் நடந்ததுங்க சார். அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் அவரு. ஓகே, ஓகே. வருஷத்துக்கு ரூ. 5000 கட்டாருங்க சார். அதுல என்ன நடந்தது சோ அப்டின்னா வருஷம் 5000 கட்டினாவே டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குங்க. ஆமாங்க சார். ஓகே, ஓகே. அதுல என்ன நடந்துருச்சு அப்டின்னா, அவரு வந்து அவங்க அம்மா அவரும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாக்கு தெரிவிக்கல. இந்த நாம விஷயம் டெர்ம் சொல்லல. இன்சூரன்ஸ் போடல அப்டின்னா, நான் அவர கன்டினியூஸா கேட்டதுனால அவரு நமக்கு குடுத்துட்டாரு. அந்த தகவல வந்து அவங்க அம்மாக்கு அவரு ஷேர் விஷயத்த பண்ணலைங்க சார். ஷேர் பண்ணல. சடனா ஒரு நியூஸ் வருது. அவரு டெமிஸ் ஆயிட்டாரு அப்டின்ட்டு. அப்போ நான் பார்த்துட்டு அம்மாக்கு ஃபோன் பண்றேன். இந்த மாரி போட்டிருந்தாரும்மா, நீங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்டின்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அவர் எதுவுமே ஷேர் ஷேர் பண்ணவே பண்ணிக்கல. இல்ல அவரு. ஸோ அப்ப என்ன நடந்தது அப்டின்னா, திரும்ப அந்த அம்மாவோட நான் ஃபாலோ பண்ணி, அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொண்டு வந்து குடுத்து, ஒரு 30 டேஸ்க்குள்ள அவங்களோட அமௌண்ட் ரூ. 5,00,000 வந்து அவங்க சூப்பர், வீட்டுக்கு சூப்பர், போச்சுங்க சூப்பர் சார். சார். இப்போ அவங்க பையன் இருக்கும்போது சம்பாரிச்சு குடுத்துட்டாருங்க சார். அந்த அம்மாவ பார்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பா, இப்ப அந்த கண்டிப்பா. அம்மாவ பார்த்துக்கிறதுக்கு யாருமே யாரும் இல்ல. இல்ல. இந்த பணம் வந்து அந்த அளவு ரொம்ப உதவிகரமா இருந்தது கண்டிப்பா, அவங்களுக்கு. கண்டிப்பாங்க சார். அந்த 5,00,000 அப்படின்றது அவர் இல்லாமயே அவர் குடுத்திருக்கிறார்ன்றது ரொம்ப பெரிய அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க சார். ஆமாங்க சார். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா காப்பீடு போட்டுட்டோம். நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்டின்னா, நிச்சயமா அதுக்குண்டான நாமினி கிட்ட தெரிவிக்கணும். அதேபோல இதுல ஒரு ரகசியமான விஷயம் என்ன அப்டின்னா, நான் இத்தன கோடிக்கு போட்டுருக்கேன், இத்தன இது பண்ணியிருக்கேன்னு வெளிய சொல்லாமவும் இருக்கணும். நான் அந்த புரியுது, சீக்ரெட்ட புரியுது, புரியுது மெயின்டெயின் சார். பண்ணணும். இல்ல, இல்ல. இது தெகிடி படத்துல பார்த்திருக்கோங்க ஆமா. சார். நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கணுங்க சார். அதான் யாருக்கு அதேபோல தெரியும் நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட்டுங்க சார். ஆமா. நாமினிக்கு இந்த விஷயத்த இந்த தெரிவிக்கணும். விஷயத்த தெரியணும். சூப்பர், சூப்பர். அதிகபட்சமா நம்மளோட அப்பா, அம்மாக்கு தெரியப்படுத்தணும் ஓகே, சார். ஓகே, ஓகே. இது மட்டும் இருந்தாலே போதுங்க சார். அது மட்டும் இல்லாம, நம்ம போட்டிருக்கோம்னு தெரிஞ்சாலே, நமக்கான ஒரு மரியாதைய நம்ம குடும்பத்தில குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சார். ஓகே, ஓகேங்க சார். இதுல நெறைய பாசிட்டிவான விஷயத்த நீங்க ஆமாங்க ஷேர் சார். பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவா நெறைய நெனைக்கிறாங்க சார். நம்ம போட்டா இறந்துருவோம். நாம செத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்த வச்சு நம்ம குடும்பம் என்ன இது பண்ண போறாங்களா? அப்படின்னு நெனைப்பாங்க. இன்னொன்னு நெறைய மனைவிகளோ, இல்ல குடும்பமே என்ன நெனைக்குதுன்னா, அவர் இருக்கிற வரையும் சம்பாரிச்சு குடுக்குறாரு. அவர் இல்லாதபோது வந்த பணத்த வச்சு நான் என்ன பண்ணணும்? அவரே இல்லாம போயிட்டாரு. ஆனா இல்ல இந்த ஆனா அவரே இல்லனாலும் நம்ம அடுத்து சாப்பிடணும். நம்ம குழந்தைங்க படிக்கணும் இல்லைங்க சார். கரெக்ட் சார். இத ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். சார். ஆமா. ஓகே. ஏன்னா, இப்ப அவர் இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா இல்லன்னா அடுத்த நாள் நம்ம ரன் பண்ணோம் ரன் அப்டின்னா, பண்ணணும் இல்லைங்க சார். கண்டிப்பா வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம் நிச்சயமா, சார். நிச்சயமாங்க ஸோ சார். அத வந்து ஒரு குடும்பமும் அத உணர்ந்துக்கணும் உணரணும். சார். ஸோ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஆமாங்க சார். அந்த இன்சூரன்ஸ் எடுத்த விஷயத்த வந்து நாமினியோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கணும்னு சொல்றீங்க சார். சூப்பர். தெரியும். சார் ரொம்ப கிளியரா லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? ஸோ லைஃப்ல டெர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? டெர்ம் இன்சூரன்ஸ் உடைய எல்லாருமே நெகட்டிவ் பத்தி பேசின சிச்சுவேஷன்ல, டெர்ம் இன்சூரன்ஸ் உடைய பாசிட்டிவான நெறைய விஷயத்த நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் லைவ் எக்ஸாம்பிளோட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்டின்றதுங்க சார், எல்லா வகையிலயும் இதுல சேருங்க சார். உதாரணத்துக்கு, நமக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் பண்றோம். அதாவது 2 வீலர், 4 வீலரு, அ ஸோ ஈவன் மோட்டார் நீங்க இன்சூரன்ஸ் வந்து ஜெனரல்ல தான் வருங்க சார். ஆமாங்க சார். ஜென்ரலா தான் வரும் சார். அது இல்லாம ஒரு பில்டிங்க்கான ஒரு இன்சூரன்ஸு, ஒரு ஒரு பண்ணை இருக்கு, கோழி பண்ணை இருக்கு, ஒரு மாட்டு பண்ணை இருக்கு அப்டின்னா, அதுக்கான ஒரு இன்சூரன்ஸு, பயிர் காப்பீடு இது எல்லாமே வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வருங்க சார். ஓகே, நம்ம ஓகே. தேவைக்கு ஏத்த மாரி அந்த இன்சூரன்ஸ எடுத்துக்கணும். ஸோ ஆ நமக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்களா? ஜெனரல்ல வருமாங்க சார்? ஆமாங்க சார். இதுல வந்து பர்சனல் ஆக்சிடென்டல் அப்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். ஓகேங்க சார். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு விபத்துனால ஏற்படுது அப்டின்னா, அதுல வந்து பர்சனல் இன்சூரன்ஸ் இதுல ஆக்சிடென்டல் கவரேஜ் நம்ம குடுத்துறாங்க சார். ஆ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம 2 வீலர்ல போயிட்டுருக்கோம். ஹெல்மெட் இல்லாம போறோம். நமக்கு வந்து ஒரு ஒரு ரூ. 10,00,000 நம்ம வந்து ஒரு பர்சனல் ஆக்சிடென்டல் கவரேஜ் எடுத்திருக்கோம் அப்டின்னா, நீங்க ஹெல்மெட் இல்லாம போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா, அந்த காப்பீட்டு நிறுவனம் வந்து பணத்த குடுக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ். ஏன்னா, நீங்க ப்ராப்பரா ஹெல்மெட் சாலை விதிகள நீங்க மதிச்சிருந்தீங்க, பின்பற்றல. பின்பற்றிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கான இன்சூரன்ஸ் வரணும். நீங்க பின்பற்றலன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுடைய கிளைம் வந்து டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஓகே, இது ஓகேங்க ரொம்ப சார். ஒரு இம்பார்ட்டன்டான எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஹெல்மெட் கண்டிப்பா வேணும். அதேபோல நீங்க கார்ல போறீங்கன்னா, உங்க சீட் பெல்ட் கண்டிப்பா முக்கியம்.
ஸோ லைசன்ஸ் இதெல்லாம் என்னென்ன ஆர்சி இதெல்லாம் முக்கியன்ற மாதிரி வந்து அவங்க சொல்ற ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்றது முக்கியம். ஆமா ஸோ ஆமா ஆப்போசிட்ல போனாலும் கம்பல்சரி இன்சூரன்ஸ் ஆமா கிளைம் ஆகாதுங்க சார். கண்டிப்பா அது தெரியும். கண்டிப்பாங்க சார். ஸோ ஓகே அந்த மாதிரியான இதுவும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் சார். சரி சும்மா நம்ம இன்சூரன்ஸ் போட்டுட்டோம் போட்டுட்டோம் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்குண்டான நடைமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வரம் தான் நான் சொல்லுவேங்க சார். ஓகே 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 நம்ம நிறைய நெகட்டிவ் மக்கள் கிட்ட இருக்கும் சார். நிறைய மக்கள் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் போட்டு அது என்னத்துக்கு, அது தேவையில்லாத ஒண்ணு, நம்ம எதுக்காக அதெல்லாம் போடணும்னு நினைப்போம். ஆனா இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு ஓ சார். நமக்கு ஒன்னும் நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அது Correct. செலவா தெரியும். செலவு. ஏதோ ஒண்ணு ஆகும்போது தான் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரியும். நிச்சயமா சார். லைஃப் இஸ் பாசிபிலிட்டி தான் சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். எப்ப லைஃப் என்ன ஃபுல்ல வேணா ஆமா. நம்ம லைஃப் வந்து எனி டைம் எதுனாலும் நடக்கலாம். அதுக்காக நம்ம பாதுகாத்துக்காக தான் இந்த இன்சூரன்ஸ். அதேபோல நம்மள சார்ந்து இருக்கிறவங்களும் நம்மளால பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் காப்பீடே கொண்டு வந்திருக்காங்க சார். சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா இருக்கும் சார். கண்டிப்பா சார். ஹெல்த் இன்சூரன்ஸ பொறுத்தவரையும் சார், நம்ம வந்து நல்லா இருக்கிற வரையும் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சார். நம்ம இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல சம்திங் ஏதாவது நமக்குள்ள நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா இன்சூரன்ஸ். இப்ப இருக்கிற மருத்துவ உலகத்துல குறைஞ்சது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 5,00,000 தேவைப்படுதுங்க சார். கண்டிப்பா சார். மினிமம் 5 லட்சம் ரூபான்றது ஆமா. மினிமம் 5,00,000 தேவைப்படுதுங்க சார். இப்போ நம்ம அந்த நேரத்துல நம்ம எப்பயுமே நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து மருத்துவ செலவுக்காக நம்ம யாரும் எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லைங்க சார். கண்டிப்பாங்க சார். ஸோ ஏதோ வந்தது அப்படின்னா, அங்கங்க கடன வாங்கணும், அண்ணன்கிட்ட வாங்கணும், மச்சான்கிட்ட வாங்கணும் அப்படின்றது மாதிரி தான் சொந்த பந்தங்கள்ட்ட நம்ம கடன வாங்கி தான் நம்முடைய செலவுகள் பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னும் வந்து சென்டிமென்டலா என்ன நடக்குது அப்படின்னா, அது எத்தன லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நெறைய குடும்பங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ்னால, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால நெறைய பாதிப்பு, நெறைய கடனாளி ஆகுறாங்க சார். இப்ப நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் வந்து கரெக்ட்டா ரன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம முன்ன சொன்ன மாரி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டீஸ் தான். ஸோ அந்த நேரத்தில நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா, அதுக்கான ஒரு சேமிப்பு தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். ஏன்னா சாதாரணமா நம்ம வந்து ஒரு குடும்பம், ஒரு அப்பா, அம்மா, ஒரு 2 குழந்தைங்க இருக்கா அப்படின்னா, குறைஞ்சது ஒரு ரூ. 10,00,000க்கான அ இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்ம எடுத்து வச்சிருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆமாங்க சார். ஹெல்த் ஓகே. இன்சூரன்ஸ். அதுக்கான பிரீமியம் வந்து இப்பல்லாம் ரொம்ப கம்மியா வந்துருச்சுங்க சார். ஒரு 20,000 25,000த்துக்குள்ள வருஷத்துக்கே நீங்க பண்ணீங்கனாலே, ஒரு ரூ. 10,00,000 நீங்க வந்து உங்கள கிளைம் வந்து பண்ணிக்கலாம் கிளைம் சார். பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுல வந்து இல்ல நான் கம்பல்சரி எல்லாருமே இப்போ இந்த காய்ச்சல், சளி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு இல்லனாலும் ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் பெரிய வியாதி வரலனாலுமே, ஆமா. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 50,000 அட்லீஸ்ட் ஒரு 50,000 வரைக்குமான நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணிருவோம். ஸோ கண்டிப்பா. அதுக்கு ஒரு 25,000 பண்ணிட்டா இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். பெரிய ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்ம அதுல கவர் பண்ணிக்கலாம். நிச்சயமா, சூப்பர் நிச்சயமா சூப்பர். சார். ஓகே ஓகே. இது நம்ம நெனைக்கிறோம் சார். இது வந்து ஒரு செலவா நெனைக்கிறோம். ஆனா ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா, அந்த பணம் வந்து அன்னைக்கு அது பெருசுங்க சார். பெருசு. 10,00,000 நம்ம போய் கடன் வாங்குறதுக்கு பேசாம ஒரு 10,000 20,000த்துல ஒரு ஆமா. இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் போட்டுறலாம். போட்டுருக்கலாம். அதேபோல சார், இப்போ அவங்க நெனைக்கிறாங்க, நம்ம இந்த இன்சூரன்ஸ் கட்டிட்டே இருக்கோம். இது வந்து நமக்கு வேஸ்ட்டா தானே போகுது. ஒரு 10 வருஷம் கட்டுறேன். எனக்கு கரெக்ட் எதுவுமே தாங்க. நடக்கல. கரெக்ட் தானங்க சார். அப்படின்னா அது வேஸ்ட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க சார். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 10 வருஷம் கட்டிட்டேன். ஒரு 25, 25,000 கட்டியிருக்கிறேன்னா, ஒரு ரூ. 2,50,000 நான் கட்டியிருப்பேன் 10 வருஷத்துல. எனக்கு ஒரு 11வது வருஷத்துலயோ, இல்ல 12வது வருஷத்துலயோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல சம்திங் ஏதோ எனக்கு நடக்குதுங்க சார். கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு எதுவும் நடக்காத வந்து ரொம்ப ரேருங்க சார். ஏதோ ஒரு கண்டிப்பா வகையில நடக்கும். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்ல இது பட் பாசிபிலிட்டீஸ் ஆ தானே சார். ஏதோ ஒரு வகையில நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து குறைஞ்சது ரூ. 10,00,000 நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் கட்டுனது ரூ. 2,50,000. எனக்கு ஒரு ரூ. 10,00,000 செலவானாலும் மீதி 7,50,000 எனக்கு சேவிங் தானே. பெனிஃபிட் தானே. ஆனா அத யாரும் அவங்க நினைக்கிறது இல்லைங்க சார். கரெக்ட் தானே சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலே வந்து நமக்கு நெகட்டிவ் தான். செலவுக்குதுன்னு சார் நினைக்கிறாங்க. இங்க நம்மளுடைய எல்லாருடைய மைண்ட் செட்டுமே என்னன்னா, எனக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்காது. நீங்க ஹெல்மெட்டே நெறைய பேர் போட்டு போக மாட்டான். கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன ஆகப்போகுது அப்டின்னுவான். கரெக்ட். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்டின்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போடுவான். ம். எனக்கு என்னாலும் பரவால்ல. கேஸ் வரக்கூடாது அப்டின்னுவானுங்க. ஆனா ஆமா. எல்லாமே நீங்க சொல்ற மாரி பாசிபிலிட்டீஸ் இருக்கு இல்லைங்க சார். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்டின்னா, ம். இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். நெறைய குடும்பங்கள் சார். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால நெறைய கடன் நமக்கு தெரிஞ்சே நெறைய பேர் கடன் ஆயிருக்காங்க. ஏன்னா இது வந்து கம்பல்சரிங்க சார். இப்போ ஒரு நம்ம கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். காசு இருந்தா பெரிய லெவல்ல பண்ணலாம். இல்லனாலுமே கடன் வாங்கி பண்ணலாம். இல்லன்னா கோயில்ல சிம்பிளா பண்ணிட்டு சிம்பிளா போயிரலாம். பண்ணிட்டு போயிரலாம். ஆனா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்றது கம்பல்சரி உயிர காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம பாடுபடுவோம் சார். கண்டிப்பா, நம்மகிட்ட கண்டிப்பா. ரூ. 1 இல்லனாலும்
10 லட்சம்னா கூட நம்ம கடன் வாங்க ரெடியா இருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா. அந்த நேரத்துல இந்த 25,000மோ 30,000மோ நம்ம புரட்டி குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு சேஃப்டியா சேஃப்டி. ஒரு 10,00,000 நம்ம கையில இருக்கு. இப்ப நெறைய அப்கிரேடேஷன் வந்துருச்சு சார். ஹெல்த் ஓகே, ஓகே இன்சூரன்ஸ்லயே. சார். நீங்க 10,00,000 போட்டீங்கனாலே, உங்களுக்கு டாப் அப்பா இன்னொரு 10,00,000 குடுக்குறான். ரூ. 20,00,000 வரைக்கும் நம்ம கவரேஜ் இருக்கு. ஸோ அதனால நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்குங்க சார். ஓகே, ஓகே, ஓகே. கண்டிப்பா ஒரு குடும்பமும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அதேபோல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு நெறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுலயும் நம்ம வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. பிளஸ் வந்து ரூ. 2,00,000 கவரேஜ் வந்து பெர்சனல் ஆக்சிடென்டலுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூ. 20 நீங்க பண்ணீங்கன்னா போதும். வருஷம் சார். வருஷத்துக்கு ரூ. 20 நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. ரூ. 2,00,000க்கான கவரேஜும் உங்களுக்கு குடுக்குறாங்க சார். ஸோ ஓகே, ஓகே. இதெல்லாம் நெறைய விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சது மட்டும் இல்லாம, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகாம, அத உடனே இன்னைக்கே வந்து அவங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ, டெர்ம் டெர்ம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸோ வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டா, அவங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா சார், நீங்க ஒன்ஸ் அந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் சார். அது என்னோட கஸ்டமர்ஸ் நெறைய பேர் அத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு 10 லேக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து நான் ரூ. 10,00,000க்கு சொந்தக்காரன். என் பாக்கெட்ல ரூ. 10,00,000 பணம் இருக்கு. என் ஃபேமிலிக்கு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டேன். ஸோ என்னோட வொர்க் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்னால பார்க்க முடியும். திடீர்னு நாளைக்கு இப்போ இப்போ உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு காய்ச்சலுக்காக போறோம்னாலும் குறைஞ்சது ரூ. 2,000 செலவாகுது. கண்டிப்பாங்க சார். சடனா நான் வந்து அதுக்கான பணத்த நான் எடுத்து வைக்கல அப்படின்னா, இந்த ரூ. 2,000 நான் எங்க போய் வாங்குறது? ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு நம்ம மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலிக்காக எடுத்து வைக்கணும். இல்லைங்க சார். நீங்க சொன்னதுக்கப்புறம் நானே ரொம்ப கிளியரா இருக்கேன். டெர்ம் இன்சூரன்ஸும், ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப 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 முக்கியம் சார். நிச்சயமாங்க சார். ஸோ சேவிங்ஸ் இருக்கு இல்லனாலும் பிரச்சனை இல்ல. பட் இது 2ம் இருந்துச்சு அப்டின்னா, நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறத நம்ம கருதலாங்க சார். நான் நெறைய பேர மீட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். நான் இருக்கும்போது ஓகே என் குடும்பத்த பார்க்குறேன். நான் இல்லாதபோது நான் ஏன் என் குடும்பத்த பார்க்கணும்னு சொல்ற கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஆமாங்க சார். நெறைய பேர் இருக்காங்க. நான் இருக்கும்போது இல்லன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அவங்களே என்னவோ பார்த்துக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. நான் என்ன அவங்களுக்காக பண்ணணும்? அப்படின்ற மைண்ட் செட் நெறைய குடும்பங்கள்ல இருக்குங்க சார். அதேபோல நம்ம போய் சொன்ன உடனே இமிடியேட்டா சென்டிமென்டலா அந்த ஃபேமிலிய நான் பார்த்துக்கணும். இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது அப்படின்னு எடுக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க சார். நீங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கே நெறைய விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்குங்க சார். ஏன்னா கம்பல்சரி நம்ம இவ்ளோ கால்குலேஷன் யாரும் பட்ஜெட் போட மாட்டோம். கண்டிப்பா சார். நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அப்பா, அம்மா, ஒய்ஃப், குழந்தைங்க, மாமனாரு, மாமியார்ன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துல நீங்க சொல்ற எனக்கு தெரிஞ்சு 1,00,000ன்றது மினிமம் காய்ச்சல், சளிக்கு மட்டுமே ஒரு 2, 3 டைம் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு வந்தோம்னாவே ஒரு 50,000த்துலருந்து 1,00,000 ஆயிடுங்க சார். கண்டிப்பா. இதுவே ஒரு பெரிய மேஜர் ஒரு டிசீஸ், இல்ல மேஜர் ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்ல ஏதோ ஒரு சடனான ஒரு பிரச்சனை அப்டின்னா, அதுக்கு நெறைய லேக்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்க சொல்ற மாரி ஒரு 10,000, 20,000 போட்டோம் அப்டின்னா, நம்ம போடுற இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம சின்ன சின்ன வியாதிக்கே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேங்க சார். கிளைம் பண்ணிக்கலாம் சார். அதேபோல நீங்க வந்து சடனா நான் சார்கிட்ட வந்து ஒரு ரூ. 10,000 வேணும் சார் குடுங்க அப்படின்னா குடுக்க மாட்டீங்க. யோசிப்பீங்க. இதே வந்து எங்க வீட்ல யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் ஆயிருக்காங்க. ஒரு ரூ. 10,000 வேணும் சார். இல்ல ஒரு ரூ. இல்ல அது 1,00,000 யாரா இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க நம்மளுடைய மனது என்ன அப்படின்னா ரொம்ப இலகிய மனது சார். நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது கண்டிப்பா நம்ம எடுத்து ஊத்துருவோம். குடுத்துருவோம். இதே கடனா போய் கேட்கும்போது அது குடுக்குறது வேற. ஆனா ஒரு ஹெல்த்துக்காக ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நீங்க எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. நீங்க நிச்சயமாங்க. பணத்த குடுத்துருவீங்க. நான் ஈஸியா கடன்காரன் ஆயிடுவேன். ஆனா அந்த ஃபேமிலிய வந்து அவங்கள காப்பாத்துனதுக்கு அப்புறம் அந்த ரூ. 10,00,000 கடன்காரனா நான் வந்து உங்க முன்னாடி நிப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து கருத்தில் நம்ம வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா எடுக்கணுங்க சார். சார் இப்போ இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க சார். பட் ஆனா வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம இல்லாதப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவ்ளோ பாதிப்படைவாங்க. நம்ம இவ்ளோ ஒரு கடனாளியா ஆவோம். பட் இந்த சின்ன அமௌண்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு தெரியாதுங்க சார். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சில இருந்து வரேன். இல்ல ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர்னாவே நான்லாம் பயப்படுவேன். போச்சுடா இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அறுப்பார்றா அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க சார். பட் நீங்க வந்து வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருப்பீங்க. சோ உங்க கிளையண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படிங்க சார் பார்ப்பீங்க? அதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்னாவே கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு தாட் இருக்கும். இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ண போறான். இந்த வார்த்தை வந்து கண்டிப்பா மைண்ட்ல வருங்க சார். இதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணி எப்படி ஒருத்தர வந்து நீங்க என்ன சொல்றது? அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க சார்? கண்டிப்பா. ஏன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்கிற மைண்ட் செட்லயே இருக்க மாட்டேன். என்கிட்டயும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் டெர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்டின்னுவாங்க. சரின்ட்டு நான் போயிருவேங்க சார். பட் எப்படி நீங்க அந்த கிளையன்ட்க்கு வந்து அவங்களுடைய ஆன்ஸர நீங்க புரிய வச்சு, அவங்கள கிட்ட இருந்து எப்படி நீங்க இந்த வேல்யூவான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க சார்?
கண்டிப்பா சார். இதுல என்ன அப்படின்னா சார், இது வந்து காமனான ஒரு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆ இன்கம் டேக்ஸையும் பிளஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர் பார்த்தாலே நம்ம வந்து தெரிச்சு ஓடிருவோம் சார். ஸோ என்னத்துக்கு நமக்கு தேவையில்லாத நம்ம நல்லா இருக்கோம். நம்ம மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்குங்க சார். நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு என்ன பண்ண இல்ல போறோம் அது வந்து அப்படின்றது. உண்மையிலே ஒரு தேவையில்லாத பணம், ஒரு வேஸ்ட்டான பணம் அப்படின்னு தான் நினைப்போம் சார். நெறைய 99.9% முக்கியமா இந்தியன்ஸ் நம்ம அப்படி நினைப்போம். ஃபாரின்ல அப்படி கிடையாதுங்க சார். கண்டிப்பா எனக்கு சார். தெரிஞ்சு ஃபாரின்ல கம்பல்சரி ஒவ்வொருத்தருமே இன்சூரன்ஸ்ன்றது நிச்சயமா அவங்க போட்டுருவாங்க சார். ம். நீங்க அதனால தான் எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட்டா இருக்கிறது எல்லாமே ஃபாரின் பேஸ்டா ஃபாரின் இருக்குங்க சார். நம்ம இந்தியன்ஸ் மைண்ட் செட் அது முக்கியமா தமிழன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்ற ஒரு அந்த இது எல்லாருக்குள்ளயுமே இருக்குங்க சார். உண்ம, உண்ம. ஈவன் எனக்குள்ளயுமே தான் அது இருக்கு. நம்ம இப்படி புரிஞ்சுட்டாலுமே, நம்ம எழுந்து வெளிய போனோம்னு வச்சுக்கோங்களேன், சரி போடணுமா அப்படின்ற ஒரு இது வந்துரும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான், ஐய்யயோ! ஆமா, அன்னைக்கு ஆமா. போட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வருங்க சார். இப்பவும் சார் நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு நடந்ததுக்கு அப்புறமா, "சார் இது போட முடியுமா? ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க." இன்னொன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணுவாங்க, "சார் இத போட முடியுமா?" அப்படின்ட்டு. எப்படி நம்மளால அது கண்டிப்பா குடுக்க முடியாது. எந்த கம்பெனியா இருந்தாலும் ஒரு அவங்களுடைய லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க சார். லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வருமுன் காப்போம் தான் மெயின் இதுல. அ நான் எப்படி வந்து என்னோட கஸ்டமர போய் நான் மீட் பண்ணுவேன்னாங்க சார், நான் போயிட்டு கண்டிப்பா அப்பாயின்ட்மென்ட் கேட்போம் சார். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரலா நம்ம அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு நெறைய பேர் பாசிட்டிவா தான் சார் இருக்கிறாங்க. நான் போய் பார்த்தது வரையும் நெறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டா தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, இமிடியேட்டா பண்றாங்க. இல்லன்னா போஸ்ட்போன் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ள மேக்ஸிமம் அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க சார். இல்ல அ இப்ப கொஞ்சம் எல்லாம் எஜுகேட் ஆயிட்டாங்க சார். ஆமாங்க நம்ம சார். சோசியல் மீடியா முதல் கொண்டு நெறைய விஷயம் பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுவும் இப்ப ஆக்சிடென்ட்ஸும், ஹார்ட் அட்டாக் அப்படின்றதும் ஒரு ஃபெமிலியர் காமன் ஆயிடுச்சுங்க சார். ஆமா. பக்கத்து பக்கத்து வீட்ல தெரிஞ்சவங்க அப்படின்னு நெறைய ஆகும்போது, இப்போ அவங்களுக்கு அந்த ஃபியர் அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா டக்குனு ஒரு சிசிடிவி ரிலீஸ் பண்றாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னாலும் நியூஸ்ல வந்துருது. அப்ப நெறைய நம்மள சுத்தி பார்க்கும்போது, ஓகே நமக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க சார் இப்போ. கண்டிப்பா. கரண்ட் சிச்சுவேஷன். அதனால அவங்களே தேடி போறாங்க சார் இப்போ. எந்த இன்சூரன்ஸ் போட்டா பெட்டரா இருக்கும்? ஏன்னா நீங்க ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். ஆமாங்க சார். சார் என்ன பொறுத்தவரையும் இந்த இன்சூரன்ஸ் அட்வைசர் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்க தான் சார். ஏன்னா, அந்த அடுத்தவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நெனச்சு வேலை செய்றவங்க இவங்க. இவங்களுக்கான ஒரு ஊதியமும் குடுத்துடுறாங்க. இருக்கு. பட் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நெனச்சு நெறைய அட்வைஸஸ் ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஒரு விஷயம் அவங்கள ஃபாலோ பண்றதுலேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். பட் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்டின்னா, நிச்சயமா அந்த இடத்துல நாங்க இருந்து எல்லாமே அவங்களுக்காக இல்லைங்க சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? ஒரு மகன் இருந்தாரு, இறந்துட்டாரு. அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த 5,00,000 கொண்டு போய் நீங்க சேர்த்திருக்கீங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பா சார். அதுக்கு அதுக்கு வந்து எல்லையே இல்லைங்க சார். சொன்ன மாரி வந்து எல்லா ஜாப்லயும் அந்த மாரி இருக்காதுங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாரி நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஊதியத்துக்காக தான் உழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ம். அதையும் தாண்டி ஒரு மன நிம்மதி, திருப்தி அப்படின்றது இதுல நெறைய இந்த இருக்குங்க ஃபீல்டுல சார். நெறைய இருக்குங்க சார். ஏன்னா அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம ஒரு பல்க் சம் அமௌண்ட் எடுத்துட்டு போய் குடுக்குறது அப்படின்றது, ஆக்சுவலி அவங்க உங்கள அன்னைக்கு தெய்வமா பார்ப்பாங்க. நிச்சயமா, நிச்சயமா சார். நம்ம இன்சூரன்ஸ் போட போம்போது பயந்து ஓடி இருப்பாங்க. ஆமா, யார்ரா ஆமா. இவன் அப்படின்னு யார சொல்லிட்டு. ஆமா, ஆமா. ஆனா இன்சூரன்ஸ் பணத்த அவங்களுக்கு கிளைம் பண்ணி குடுக்கும்போது அவங்க நம்மள தெய்வமா தான் சார் கண்டிப்பா பார்ப்பாங்க. சார் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும், எது இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார் கண்டிப்பா, தொழில்ல. கண்டிப்பாங்க சார். அதேபோல சார் நெறைய பேர்ட்ட என்ட்ட நெறைய பணம் இருக்குது. நான் ஏன் அத போடணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய பணம் இருக்கு என்கிட்ட. அத ஏன் போடணும்னு நெனைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சார், நீங்க கட்டுற பணம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம, இன்னொரு ஏதோ ஒரு குடும்பத்தில இந்தியால எங்கேயோ ஒரு குடும்பத்துக்கு உங்களுடைய பணம் தான் போய் அவங்களுக்கு சேருது. அதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணியமான சூப்பர், ஒரு சூப்பர், சூப்பர், விஷயம் சார். சூப்பர். இப்போ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், டெர்ம் இன்சூரன்ஸ் என்ன இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார். ஓகே. கிளைம் ஆகாதவங்களுடைய அமௌண்ட் எடுத்து தான் கிளைமுக்கு குடுக்குறாங்க. எக்ஸாக்ட் ஒருத்தங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஓகே, சார். ஓகே, ஓகே. எக்ஸாக்ட்லி சார். அது அது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது மிகப்பெரிய ஒரு நம்மளும் ஒரு புண்ணியம் பண்றோம் சார். இது கடவுள் ஒரு நம்பிக்கை இன்டைரக்ட்டா ஆக்சுவலி இருக்கிறவங்களுக்கு நமக்காக ஒண்ணு எடுக்குறோம். ஆமாங்க சார். நாம அத பயன்படுத்தலன்றபோது யாரோ ஒரு ஒரு இடத்துல அதுக்கு பயன்பட்டுருக்கு. சார் கண்டிப்பா உண்மையிலேயே சார். சூப்பர், சூப்பர். கிரேட் சார். இது வந்து நம்ம உணர்ந்து பண்ணணும் சார். நீங்க டெர்ம் ஆகட்டும், இத எதுவா நம்ம இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கணும். கண்டிப்பாங்க சார்.
சரி இப்ப நான் என்னால வந்து மறைமுகமா இன்னொருத்தங்களுக்கு ஒண்ணு எனக்கு பயன்பெறுது, பயன்பெறுது. இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயன்பெறுது, இல்ல இங்க ஏதோ ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பயன்பெறுது. பயன்படுது. சூப்பர் சார். இது வந்து உண்மையிலேயே ஒரு மகத்தான செயல் தாங்க சார். நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும், எனக்கு 10 வருஷம் நடந்து எனக்கு இன்னும் எதுவும் ஆகல அப்படின்னு நினைச்சாலும், அந்த நீங்க பணம் திருப்தியா போய் இருக்கலாம். என் பணம் வேஸ்ட்டா போல எவனுக்கோ ஒருத்தனுக்கு நான் குடுத்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சார் இப்பவும் என்னோட ஒரு கஸ்டமர் டெய்லி என்ன பார்த்த உடனே சொல்லுவாரு சார். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஆனா என் பணம் இந்த வருஷம் யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருக்கு. யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு அந்த பணம் போயிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க சார். யாரும் வந்து என் பணம் போயிடுச்சே, கட்டி ஒண்ணும் ஆகலப்பா, என்னப்பா அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க சார். ஆனா நம்ம இதுல வந்து என்னன்னா, சார் அந்த பணம் எனக்கு உதவி ஆகல. பட் இந்தியால யாரோ ஒருத்தருக்கு அந்த சார் பணம் இதுதான் போயிருக்கு. சார் எஜுகேஷன் அவேர்னஸ். இப்போ ம், நீங்க சொல்லாத வரைக்கும் இந்த பாயிண்ட் நிச்சயமா நானு திங்க் பண்ணல. ம், ம். ஆக்சுவலி நம்ம அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கான்செப்ட்லாம் தெரியும் சார். எஸ் சார். நம்ம ஒருத்தர்கிட்ட இப்ப லோன் வாங்குறோம் அப்படின்னா, ஒருத்தங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் எடுத்தவங்க கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி இவங்க கிட்ட குடுப்பாங்க. குடுப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு இன்புட், ஒரு அவுட்புட் அவுட்புட். கான்செப்ட் தான். ஆமாங்க சார். ஆனா இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் நீங்க இப்ப சொல்ற வரைக்கும் நானே திங்க் பண்ணல. எஸ் சார். சோ அப்ப வந்து இந்த விஷயத்த எஜுகேட் பண்ணிட்டோம்னாவே ஒவ்வொருத்தருமே இன்ட்ரெஸ்டோட நிச்சயமா இன்சூரன்ஸ் எடுப்பாங்க சார். நிச்சயமா சார். இது வந்து நான் என்னோட கஸ்டமர்ஸ கண்டிப்பா அதான் சொல்லுவேன். சார் நீங்க போடுங்க. இந்த பணம் வந்து ஒரு பெரிய பணம் இல்ல. 10,000 போடுறீங்க, 20,000 போடுறீங்க. இத நீங்க ஈஸியா உங்களோட தொழில நீங்க சம்பாதிச்சுடுவீங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் நடக்கல அப்டின்னா, அந்த பணம் யாரோ ஒரு ஒரு ஏழைக்கோ, இல்ல ஒரு பணக்காரனுக்கோ, யாரோ ஒரு மனிதன் அவங்களுக்கு கண்டிப்பா அது உதவிகரமா இருக்கும் சார். நீங்க பண்ணுங்க அப்டின்னு சொல்லி தான் சார் நான் நெறைய வாங்குவேன். நீங்க டெர்ம் ஆகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும், எனிதிங் யாரோ ஒருத்தருக்கு உதவி ஆகுது சார். நம்ம ஏன் அத வந்து நம்ம இது பண்ணணும்? அப்டின்னும்போது கஸ்டமர் நமக்காக சோ அப்ப நீங்க சொல்றது அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்றது நமக்கு கிளைம் ஆகலனாலும் அது வேஸ்ட் இல்ல. வேஸ்ட் இல்ல. யாரோ ஒருத்தருக்கு பயன்பெறுது. ஆமா. ரொம்ப சார் சிறப்பா அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட பத்தி இவ்வளவு சிறப்பா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்குமே நானு கேட்கலைங்க சார். ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான, ஒரு சென்டிமென்டலான விஷயத்த நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். வாழ்க்கையில நம்ம எதுவுமே பண்ணல. நான் வந்து பெரிய ஒரு இதுவா இருக்கேன். எதுவுமே பண்ணலன்னு நெனைக்கிறவங்க கூட இந்த மாரி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு உன்னதமான சமுதாயத்துக்கு, மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்க சார். ஒரு நான் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவலா சொல்லணும் அப்டின்னா, ஒரு உன்னதமான ஆன்மா அப்டின்னு சொல்லுவோம்ல சார். அது அவங்க தாங்க சார். கிரேட் சார், கிரேட் சார். ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பரா இன்சூரன்ஸ்னா என்ன? அந்த இன்சூரன்ஸ்ல நெறைய டைப் இருக்கு. அந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸும் எப்படி நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? நம்மளுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணீங்க. அது இல்லாம இன்சூரன்ஸ் எடுக்கிறத ஒரு சமூக சேவை, இன்னொருத்தவங்களுக்கு லைஃப் குடுக்குறீங்க அப்படின்றது முதல் கொண்டு ரொம்ப அழகா சென்டிமெண்டலா எடுத்துன்னு வந்து நீங்க இன்சூரன்ஸையே வந்து ஒரு வேற ப்ரொஜெக்ஷன்ல நீங்க உண்மையிலே. குடுத்திருக்கீங்க சார். எல்லாமே பார்க்கிற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நாங்க இதுவரைக்குமே நான் என்னையே எடுத்துக்கிறேன் சார் எக்ஸாம்பிளுக்கு. இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு நான் ரொம்ப நல்ல விஷயமா நினைக்கலனாலும், கெட்ட விஷயமா நினைக்கலனாலும், ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நெறைய பேர் நெகட்டிவா நினைப்பாங்க. நெறைய பேர் பாசிட்டிவா நினைப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் முதல் கொண்டு, ஒரு சென்டிமெண்டல் எடுத்துட்டு வந்து, ஒரு ரொம்ப அழகா இன்சூரன்ஸ பத்தி எனக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன குடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிங்க சார். நன்றிங்க சார். நான் என்ன என்னோட ஒரு ஃபைனல் சஜஷன் அப்டின்னா, நீங்களும் நெறைய பேருக்கு எஜுகேட் பண்ணுங்க. சார் எங்க நிச்சயமாங்க சார். சைட்ல நாங்களும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு மட்டும் இல்லாம, இது சமுதாயத்துக்கும், நம்ம இந்தியாவோட எல்லா நலனுக்காகவும் இந்த பணம் பயன்படுதுங்க சார். இதுல ஒருத்தர் மட்டும் இந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டு அவங்க செலவு இல்ல நீங்க பண்றதில்ல. சொல்ற மாரி வந்து இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு கமிஷன் போகும். ம். சோ கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். அதுவும் இல்லாம ஏதோ ஒண்ணு ஆனா எனக்கு அது பெனிஃபிட். ம். இல்ல ஒரு ஒரு பாசிபிலிட்டீஸ்ல வந்து எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்டின்னா, அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெனிஃபிட். இல்ல எதுவுமே ஆவலப்பா அந்த வருஷம் நான் கட்டுன அமௌண்ட் அப்படியே இருக்கு அப்டின்னா, யாரோ ஒருத்தருக்கு இதா இருக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட். சோ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்டின்றது இன்னையில இருந்து நானும் கிளியர் ஆயிருக்கிறேங்க. சூப்பர். வேஸ்ட் கிடையாது. அது கண்டிப்பா. வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட். ஒண்ணு எனக்கு பயன்பெறும். இல்ல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயன்பெறும் சார். இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்றது ஒரு சேவையாவும் இத நம்ம சேவையாவும் கருதலாம் சார். கருதலாங்க சார். சூப்பர் சார். ஸோ நீங்க சொன்ன மாரி இத பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரும் கண்டிப்பா இந்த எஜுகேட் பண்ணுங்க எல்லாருக்கும். சார் நிச்சயமாங்க பிளஸ் சார். வந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்டின்றது சொன்ன மாரி இன்சூரன்ஸ எடுங்க, எடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றத விட, ஆமாங்க சார். இன்சூரன்ஸ்ல இவ்ளோ விஷயம் இருக்கு, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு ம். நம்ம சொல்லிட்டோம்னாவே எல்லாருமே எடுக்க ஆமா, தயாரிப்பாங்க சார். ஆமா, ஆமா. ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஒரு 1,00,000 இருக்குன்னா 1,00,000க்கான இன்சூரன்ஸ் எடுக்க போறேன். இல்ல என்கிட்ட ஒரு 5,000 தான் இருக்குன்னா 5,000க்கான இன்சூரன்ஸ் எடுக்க போறேன். சோ நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா ஒவ்வொருத்தருமே இத எடுக்க ரெடி ஆயிடுவாங்க சார். சோ நம்மளும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாரி நெறைய பீப்பிள்
பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். உங்கள மாரி அட்வைசர்ஸ் நெறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க, எஜுகேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் போடுறவங்களுடைய பர்சன்டேஜ் நம்ம இந்தியால இன்க்ரீஸ் ஆகும் சார். ஏன்னா கண்டிப்பா. அவ்ளோ வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தான் நீங்க குடுத்துருக்கீங்க. நிச்சயமாங்க சார். இதுல ஒரு டைப்பா நம்ம அடுத்தடுத்துல பார்ப்போம் சார். கண்டிப்பா, ஆ கண்டிப்பாங்க சார். ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க மூலியமா நெறைய விஷயங்கள் போய் மக்களுக்கு சேரும் இல்ல அப்படின்ற நிச்சயமா வந்து நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்களோட பேசி மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம், எஜுகேஷன்னு சொல்லலாம், ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ம். நெறைய விஷயத்த நீங்க இந்த ஒரு வீடியோல நீங்க எஸ் சார். குடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ தேங்க் சார். யூ.